அனைவருக்கும் கீன் சிலபஸ் அகாடமியின் வணக்கம். தேர்வு நோக்கல் திருக்குறள்ல இன்னைக்கு சான்றாண்மைன்ற அதிகாரத்துல இருந்து முதல் 5 குறளை பார்க்க போறோம். முதல் குறள், கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல கடன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கடமை அப்படின்னு சொல்லி அர்த்தம். கடன்னா கடமைன்னு அர்த்தம். எங்க சொல்லியிருக்காங்கன்னா சான்றாண்மை மேற்கொள்பவர்கள் யாரு? சான்றாண்மையை மேற்கொள்றவங்க சான்றோர். அப்ப சான்றோர்களோட கடமை என்பது என்ன அப்படின்னா நல்லவற்றை மேற்கொள்ளுதல் அப்படின்னு சொல்றாங்க. நல்லவற்றை எல்லாம் அறிந்து மேற்கொள்ளுதல், கடமையை மேற்கொள்ளுதல் தான் என்னது? சான்றோர்களது பணி அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல மேற்கொள்பவர் அப்படின்றது தொழில் செய்யக்கூடிய யாரு அந்த தொழிலை செய்யறாங்களோ அந்த கருத்தாவை குறிக்கிறதுன்னு சொல்லி போன வீடியோ எல்லாம் பார்த்திருப்போம். அப்ப மேற்கொள்பவர் அப்படின்றது வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த குறள், குணநலம் சான்றோர் நலனே பிறநலம் எந்நலத்து உள்ளதுவும் அன்று அப்படின்னு சொல்றாங்க. குணநலன், ஒருத்தவரோட குணநலன் தான் என்ன அப்படின்னா சான்றோர்களின் நலனாக, சான்றோர்களின் நன்மையாக கருதப்படும். பிற நலன், மற்ற நலன் அவங்க கிட்ட என்ன இருந்தாலும் அது எந்நிலத்து என்ன நலன் இருந்தாலும் என்ன அப்படின்னா உள்ளதுவும் அன்று. இந்த இடத்துல உள்ளதுவும் அப்படின்றது சிறப்பு பெருமை அப்படின்ற பொருள்ல வரும். எதுவுமே அவங்களுக்கு சிறப்பாகாது, குணநலன் மட்டும்தான் சான்றோர்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள், அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால் பூன்றிய தூண். நம்ம திருக்குறள் பார்க்கும்போது எல்லா வாட்டியுமே பார்ப்போம், இந்த 5 4 இவை 3 அப்படிலாம் இருந்துச்சுன்னா அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லணும். இந்த ஆர்டரை மாத்திரக்கூடாது. ஃபர்ஸ்ட் அன்பு, அடுத்தது நாணம், அதுக்கு அடுத்தது ஒப்புரவு. ஒப்புரவுனா என்ன அர்த்தம்? ஊருக்கு உதவுதல். போன வீடியோல பார்த்திருப்போம். ஒப்புரவு அப்படின்னா ஊருக்கு உதவுதல். கண்ணோட்டம் அப்படின்னா என்னது? இரக்கம் கொள்ளுதல் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். கண்ணோட்டம்னா இரக்கம். வாய்மைனா நமக்கு தெரியும் உண்மை அப்படின்னு சொல்லி. அப்ப என்னது? முதல் ஃபர்ஸ்ட் உள்ளது அன்பு, அதுக்கு அடுத்தது நாணம், அதாவது வெட்கப்படுதல் அப்படின்னு சொல்லுவோம். அன்பு, நாணம், மூன்றாவது ஒப்புரவு, 4 கண்ணோட்டம், 5 வாய்மை. இது 5 தான் என்ன அப்படின்னா சான்றோர்களுக்கு தூண் போன்றது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எதுக்கு கீழே வரும் அப்படின்னு கேட்டா ஏகதேச உருவக அணின்னு சொல்லுவோம். ஏகதேச உருவக அணி, அதாவது ஏகதேசம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு பகுதின்னு அர்த்தம். ஏகதேசம் அப்படின்னா ஒரே ஒரு பகுதின்னு அர்த்தம். ஏகதேசம்னா ஒரு பகுதி. அதாவது சான்றாண்மையை மேற்கொள்றதுக்கு 5 தூண் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இதை மேற்கொள்றவங்க தான் சான்றோர்கள் அப்படின்னு சொல்லி எதையுமே வலியுறுத்தி சொல்லாம ஒரே ஒரு பகுதியை மட்டும், அந்த 5 தூண் மட்டும்தான் சான்றாண்மைக்கான தூண்கள் அப்படின்னு சொல்லி விட்டதுனால இது என்ன அப்படின்னா ஏகதேச உருவக அணி. இந்த இடத்துல கண்ணோட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கா? இந்த கண்ணோட்டம் அப்படின்னு முடிஞ்சுன்னா என்னன்னு சொல்லுவோம்? தல் அல் அம் ஐ கை வை பூ சி பூ தி பூ, இது எல்லாமே படிச்சிருப்போம். இதெல்லாம் எதோட விகுதி அப்படின்னா தொழிற்பெயரோட விகுதிகள். அப்ப கண்ணோட்டம் அப்படின்றது என்னன்னா தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்த குறள், கொல்லா நலத்தது நோன்மை பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நோன்மை அப்படின்னா என்னன்னா தவம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தவம்னா சிறந்த செயல்னு சொல்லுவோமா? கொல்லா நலத்தது, கொல்லாமை போன்ற செயல்களை செய்யறது நல்லதுதான். ஆனா பிறன் தீமை, பிறரை பத்தி தீய விஷயங்களை சொல்றது, சொல்லா நலத்தது, சொல்லாம இருக்கிறது என்னன்னு கேட்டா சால்பு அப்படின்னு சொல்றாங்க. சால்புனா சான்றாண்மை. அப்ப எது சிறந்தது அப்படின்னா கொல்லாமை போன்ற செயல்களை, கொல்லா நலத்தது நோன்மை சிறந்ததுதான். ஆனா பிறரை பத்தி தீயது சொல்லாம இருக்கிறது சால்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 2 விஷயத்த கம்பேர் பண்ணிருப்பாங்க, கொல்லாமை பொய் சொல்லாமை, ரெண்டையுமே கம்பேர் பண்ணி. ஆனா இடையில என்ன இல்லை அப்படின்னா எந்த ஒரு ஓம உருவுமே இல்லாததுனால இது எடுத்துக்காட்டு ஓமை அணிக்கு கீழே வரும். எடுத்துக்காட்டு ஓமை அணி அப்படின்னு சொல்றோம். 2 பொருளை கம்பேர் பண்ணி இடையில எந்த ஓம உருவுமே இல்லை அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா
எடுத்துக்காட்டு, உவமை, அணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுல இந்த 2 இருக்கு பாருங்க. கொல்லா நலத்தது, சொல்லா நலத்தது அப்படின்னு சொல்லி இந்த இறுதி எழுத்து மட்டும் கெட்டு இருந்துச்சுன்னா போன வீடியோஸ்லயே பார்த்திருப்போம். ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம்னு சொல்லி. அப்ப கொல்லா நலத்தது, சொல்லா நலத்தது ரெண்டுமே என்ன? ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம். அதுக்கடுத்தது 5வது குறள். ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. ஆற்றுவார் அப்படின்னா யாருன்னு கேட்டா ஒரு செயலை செய்யறவங்க. ஆற்றல் அப்படின்னா வலிமை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒரு செயலை செய்யறவங்களோட வலிமை அப்படின்றது என்னன்னா பணிஞ்சு நடக்கிறதுதான். பணிதல் அதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா சான்றோரை மாற்றார் அப்படின்னா நம்ம பகைவர்னு படிச்சிருப்போமா? பகைவரையும் மாற்றும் அப்படின்னா எப்படி மாற்றுவோம்? பகைவரை மாற்றுறதுன்னா நண்பரா மாத்துறது. பகைவரை நண்பராக மாற்றக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவ்வளவுதான். நாளைக்கு இந்த அதிகாரத்துல மீதமுள்ள 5 குறளை பார்ப்போம். நன்றி.